ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எண்ணியல் பார்ட் 2 தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஓகேவா? ரிமைனிங் சம்ஸ் எல்லாம் இதில் பார்த்திங்கன்னா முடிச்சிடலாம். இதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? இதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா கேட்பாங்க. வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஓகேவா? அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதேமாதிரி ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கிறவங்க நீங்களும் பார்த்திங்கன்னா அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்றுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஓகேவா? லிங்க் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம், பார்த்துக்கலாம். ஓகேவா? அது பார்த்துக்கோங்க. அதேமாதிரி என்னுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் டிஎன்பிஎஸ்சி படிக்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஓகேவா? அதேமாதிரி நான் பார்த்திங்கன்னா டெய்லி டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணிட்டுருக்கிறேன். ஓகேவா? அதனால் இந்த குரூப் 1 ஓகேவா? குரூப் 1 2 2A 4 VAO ஓகேவா? இந்த எக்ஸாம்ஸுக்கு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த டெய்லி டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண முடிவு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9750088052 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேமை என்ன பண்ணுங்கள், சென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களை என்னுடைய டெய்லி டெஸ்ட் பேட்சில் ஆட் பண்ணுவேன். ஓகேவா? இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இன்றைக்கி நம்ம வீடியோஸ்குள்ளே போகலாம். ஓகே, சரி. ஓகே, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா இதை பார்த்திங்கன்னா 3 ஸ்டூடெண்ட் இதை பார்த்திங்கன்னா கண்டினியூவாக என்ன கேட்டாங்க இந்த கொஷினை. ஓகேவா? அதனால் அவங்களுக்காக இந்த சம்மை நான் சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் பார்த்திங்கன்னா இந்த எண்ணியலில் நம்பர்ஸ் ஓகேவா, நம்பர் சிஸ்டத்துக்கு நம்ம போகலாம். ஓகேவா? இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்தமாதிரி சம்ஸ்லாம் கண்டிப்பாக கேட்டே இருப்பாங்க. ஆர்ஆர்பி, பேங்கிங்கு, டிஎன்பிசி எல்லாத்துலேயுமே இதுமாதிரி கேட்பாங்க. ஓகேவா? இப்போ பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், 3 செட்டு ஷூஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா 60ன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? 3 செட்டு பார்த்திங்கன்னா 60. அப்போ ஒரு செட்டு என்னென்னு பார்த்திங்கன்னா 20 20. ஒரு செட்டு பார்த்திங்கன்னா ஒரு செட் ஷூ. ஓகேவா? ஒரு செட்டு, அதாவது 2 ஷூன்னு வச்சுக்கோங்க. எதுக்கு அப்படி வச்சுக்கிட்டேன்? ஓகேவா? 2 ஷூ. ஓகேவா? 2 ஷூ பார்த்திங்கன்னா என்னது 20. ஓகேவா? ஓகே, அப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஷூ எவ்வளவு? 10. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி. இப்போ பார்த்திங்கன்னா அடுத்ததில் ஒன்று கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். 2 ஷூ கொடுத்துருக்குறாங்க. 2 ஷூ நம்மளுக்கு எவ்வளோன்னு தெரியும், 20ன்னு தெரியும். 2 ஷூ எவ்வளவு? 20. ஓகேவா? அந்த 20 இந்த இடத்துல அப்ளை பண்ணிங்கன்னா இந்த 20 இங்கே போட்டு இந்த 20 அந்தானே கொண்டு போனீங்கன்னா என்ன ஆயிரும்? -20 ஆயிரும். அப்போ 10. அப்போ 2 ஆட்கள் சேர்ந்து என்னது? 10. அப்போ ஒரு ஆள் ஈக்குவல் டு என்னது? ஒரு ஆள் ஈக்குவல் டு எவ்வளவு? 5. அவ்வளோதான். ஓகேவா? இதுதான் ஒரு ஆள் ஈக்குவல் டு எவ்வளவு? 5. இப்போ என்ன பண்ணலாம், அந்த 5 அடுத்த லைனில் பாருங்கள், 2 கிளாஸ் கொடுத்துருக்குறாங்க, ஒரு ஆள் கொடுத்துருக்குறாங்க. ரைட்டாக? அந்த ஒரு ஆள் எவ்வளவு? 5. அந்த 5 இந்த இடத்துல போட்டால் இந்த +5 இருந்தாலும் வந்துச்சுன்னா ஆயிரும் 9 - 5 ஆயிரும். ஓகேவா? 9 - 5 ஆயிரும். அப்போது 9 - 5னா 4 வரும். 2 கிளாஸ் ஈக்குவல் டு 4னா அப்போ ஒரு கிளாஸு. ஓகேவா? அப்போ ஒரு கண்ணாடி எவ்வளோ ஆயிடுது? 4. 2 கண்ணாடி 4 அப்படின்னா ஒரு கண்ணாடி என்னது? 2 ஆகுது. ரைட்டா? 2. ஒரு கண்ணாடி என்னது? 2. ரைட்டா? சரி. அதுக்கடுத்து பாருங்கள், அப்படியே இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணலாம். 2 ஷூ ஈக்குவல் டு எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரியும்? 20. ரைட்டா? ஒரு கண்ணாடி எவ்வளோன்னு தெரியும் நம்மளுக்கு? 2. 20 2 22. இந்த 22 அப்படியே அந்த நம்பிச்சுட்டு என்ன ஆயிரும்? 42 - 22 ஆயிரும். அப்போ மீதி என்ன ஆயிரும்? 20 ஆயிடுது. ரைட்டா? அப்போ அந்த ஒரு க்ளவ். ஓகேவா? 1 க்ளவுஸு. கைக்கு போடுற க்ளவுஸ் அது. ஓகேவா? அப்போ 1 க்ளவுஸ் ஈக்குவல் டு என்னது? 20ன்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணுறான், ஒரு ஷூ எவ்வளவு, ஒரு ஆள் எவ்வளவு, ஒரு கண்ணாடி எவ்வளோன்னு சொல்லி கேட்குறான். ஓகேவா? ஒரு ஷூ எவ்வளோன்னு நான் இங்கே சொல்லியிருக்கிறேன். எவ்வளவு? 10. ரைட்டா? ப்ளஸ் அதேமாதிரி என்னது, ஒரு ஆள் எவ்வளோன்னு நான் இங்கே சொல்லியிருக்கிறேன். எவ்வளவு? 5. ரைட்டா? அதேமாதிரி ஒரு கண்ணாடி எவ்வளோன்னு நான் இங்கே சொல்லியிருக்கிறேன்? 2. அவ்வளோதான். இது 3 கூட்டி சொல்லுங்கள். 15 17. அவ்வளோதான். இதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? 17 தான் இதுக்கான ஆன்சர். வெரி சிம்பிள். கரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரணும். ஒரு ஷூவா 2 ஷூவா அப்படிங்கிறதெல்லாம் நல்லா பார்க்கணும். ரைட்டா? ஒரு ஷூவா 2 ஷூவா அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் சரி. இதிலே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் இருக்குது. நம்ம டயக்ராம் கொஞ்சம் நல்லா பார்க்கணும். இவர் பார்த்திங்கன்னா இப்போ இது ஃபைனல் போட்டது ரைட்டு தான். ஆனால் இதில் ஒரு மிஸ்டேக் இருக்குது, மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா இவர் கையில் பாருங்கள் க்ளவ் போட்டுட்ருக்கிறாரு. ஓகேவா? கையில் பார்த்திங்கன்னா க்ளவ், ஒரு க்ளவ் பார்த்திங்கன்னா எவ்வளோ? 20 சொல்லியிருக்கிறேன். இவர் 2 கையிலையும் போட்டிருக்கிறாரு. அப்போ 20 20 என்னது? 40. இந்த ஆன்சரோட 40 சேர்த்தனா நம்மளுக்கு என்ன ஆகும்? 57.
ஓகேவா. இதுக்கான ஆன்சர் என்னது 57. ஸோ 2 ஷூ வந்து பார்த்திங்கன்னா 20, அப்போ ஒரு ஷூ வந்து 10, அப்போ கரெக்டாக போட்டிருக்கிறோம். ரைட்டா. இப்போ ஒரு ஆள் எவ்வளோன்னா 5 சொல்லியிருக்கிறோம். ரைட்டா. அந்த 5 போட்டுட்டோம். ஆனால் அந்த ஆள் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், இங்கே வெறுங்கையில் தான் இருக்கிறாரு. இந்த டயக்ராம்லாம் பாருங்கள், வெறுங்கையில் தான் இருக்கிறாரு. பட் இங்கே பாருங்கள் க்ளவ் போட்டுட்ருக்கிறாரு. ஓகேவா. ஸோ ஒரு க்ளவ்வே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்னதுன்னா 20, இவர் 2 கையிலையும் போட்டுட்ருக்கிறாரு. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும், 40 சேர்த்தணும். ரைட்டா. அதேமாதிரி ஒரு கிளாஸ் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா தெரியும். கண்ணாடி வந்து பார்த்திங்கன்னா 2. ஸோ அதை அப்படியே நம்ம போட்டுட்டோம். அப்போ இது ரெண்டையும் கூட்டினா 45, 10 கூட்டினா 55, 55 ரெண்டையும் கூட்டினா 57. ஸோ 57 தான் இதுக்கு சரியான விடை, 17 கிடையாது. கொஞ்சம் கரெக்டாக நோட் பண்ணுங்கள். ஓகேவா. நோட் பண்ணி போடணும். ஓகேவா. நான் இந்த ப்ரிப்ரேஷனும் கிடையாது, நான் டைரெக்டாக போடுறேன். ஓகேவா. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம எண்ணியல் சம்முக்குள்ளே போகலாம். சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் சம் எண்ணியில் ஃபஸ்ட் சம் கொடுத்துருக்கோம் பாருங்கள். இன்றைக்கான ஃபஸ்ட் சம்மு ஒரு எண்ணின் 5 மடங்கிலிருந்து. ஓகேவா. ஸோ ஒரு எண்ணின் 5 மடங்கிலிருந்து அதே எண்ணின் 1/5 பங்கை கழிக்க 48 கிடைக்கிறது எனில் அந்த எண். இதை ஆன்சர் வச்சும் போடலாம். ஓகேவா. ஸோ கொடுத்துருக்குற ஆப்ஷன் வச்சும் போடலாம், அப்படியேவும் போடலாம். ஸோ ஒரு எண்ணின் அந்த எண் யாது. ஸோ அந்த எண் யாதுன்னு சொல்லி எண்ணை கேட்டாங்கனாவே அந்த எண்ணை நீ என்ன பண்ணிக்கலாம், ஏதாவது ஒரு எழுத்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ரைட்டா. ஏதாவது ஒரு எழுத்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ ஒரு எண்ணின் 5 மடங்கு. இப்போ எக்ஸு அப்படிங்கிறது அந்த எண்ணுன்னா அந்த எண்ணின் 5 மடங்கு அப்படிங்கிறது என்னது, அந்த எக்ஸை 5ஆல் பிரிக்கணும். ஸோ 5 எக்ஸு. ரைட்டா. 5 மடங்கிலிருந்து அதே எண்ணின் 1/5 மடங்கு. இப்போ அதே எண்ணினா அந்த எக்ஸினுடைய 1/5 மடங்குன்னா அந்த எக்ஸை 1/5ஆல் பிரிக்கணும். இதுதான் 1/5 மடங்கு. ரைட்டா. 5 மடங்கு அப்படின்னா என்ன அர்த்தம், எக்ஸை 5ஆல் பிரிக்கணும். 1/5 மடங்குன்னு என்ன அர்த்தம், அதே எக்ஸை 1/5ஆல் பிரிக்கணும். ரைட்டா. இப்போ பங்கை கழிக்க, ஒரு எண்ணின் 5 மடங்குலேருந்து அதே எண்ணின் 1/5 பங்கை கழிக்க. ஸோ அப்போ இது ரெண்டும் என்ன பண்ணுறாங்க, கழிக்கிறாங்க. ஓகேவா. சப்ராக்ட் பண்ணுறாங்க. பண்ணால் என்ன கிடைக்குது, 48 கிடைக்கிறது எனில் அந்த எண் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம சால்வ் பண்ணுமோ நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ரைட்டா. ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம், 5x மைனஸ் இதை பிறகுனா என்னதான் x/5 ஈக்குவல் டு 48. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ 5 25 எக்ஸு மைனஸ் அந்த எக்ஸ் அப்படி வச்சுக்கோங்க, டிவைடட் பை, இப்போ இங்கே மட்டும் இந்த 5 இங்கே மட்டும் இருந்துச்சு, இப்போ ஹோல் டிவைடட் பை 5 ஆயிடுச்சு, ஈக்குவல் டு 48. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணிடலாம், இந்த 5 அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். ஸோ 25 எக்ஸில் ஒரு எக்ஸ் போச்சுன்னா 24 எக்ஸ் ஈக்குவல் டு 48 இன்ட்டு இந்த கீழே இருக்கிற 5 இருந்தாலும் போச்சுன்னா மேலே பெருக்கலில் போயிடும். இப்போ எக்ஸ் மட்டும் என்ன ஆகிடும், 48 இன்ட்டு 5 டிவைடட் பை இந்த பெருக்கலில் இருக்கிறது இருந்தாலும் போச்சுன்னா என்ன ஆயிரும், வகுத்தல் டிவைட் ஆயிரும். ஸோ ஒரு 24 2 24. ஸோ 2 5 10. ஓகேவா. எக்ஸ் ஈக்குவல் டு 10. அப்போ அந்த எண் என்னது, எக்ஸ். அந்த எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளவு, 10. அவ்வளோதான், ஆப்ஷன் சி. ரைட்டா. ஸோ இப்படி வச்சு என்ன பண்ணலாம், ஆன்சர் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா. இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஆப்ஷன் வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், இதை சொல்லிட்டே போயிடலாம். ஒரு எண்ணின், இப்போ அந்த எண்ணு இப்போ நம்ம 10ன்னு எடுத்துக்கிட்டோமா, அந்த ஒரு எண்ணின் 5 மடங்கு. அப்போ 10ன்னு நம்ம அந்த எண்ணை எடுத்துகிட்டோமா, அதனுடைய 5 மடங்கு. ஸோ 10னுடைய 5 மடங்கு எவ்வளவு, 50. ஸோ 10 5 இன்ட்டு 10. ரைட்டா. அதை வந்து என்ன சொல்லிக்கிறாங்க, அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க, அதே எண்ணின் 1/5 பங்கு. ஓகேவா. அதே எண்ணா 10 இன்ட்டு 1/5 பங்கு. ரைட்டா. அதை என்ன பண்ண சொல்கிறாங்க, பங்கை கழிக்க 48 கிடைக்கிறது. ரைட்டா. இது ரெண்டையும் கழிச்சுன்னா என்ன கிடைக்கும், 48 கிடைக்கணும். அப்போ இந்த சைடு என்ன 48 வந்துருச்சுன்னா இதுதான் ஆன்சர். ரைட்டு. அப்போ 5/50, ஓரஞ்சு 5 2 5 10. ரைட்டா. ஸோ அப்போ 2 ஆயிடுச்சு, ஈக்குவல் டு 48. இப்போ 50ல் 2 போச்சுன்னா 48 ஈக்குவல் டு 48. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ ஆன்சர் நம்ம சால்வ் பண்ணிடுச்சு. இப்படி நம்ம பண்ணலாம். ஓகேவா. ஸோ இந்த மற்ற ஆப்ஷன்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சால்வ் ஆகாது. நீங்கள் போட்டு பாருங்கள். நான் இங்கே போட்டுக்கிறதுக்கு எனக்கு டைம் கிடையாது. ரைட்டா. ஸோ ரெண்டு பக்கமும் ரெண்டு ஆன்சருமே எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது ஆப்ஷன் வச்சும் சொல்லிட்டேன், கொஸ்டின் வச்சும் சொல்லிட்டேன். ஓகேவா. ஸோ விச் ஒன் பெட்டர் அப்படிங்கிறது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாடலும் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இல்லாத கொஸ்டின் பேப்பரே இருக்காது. ரைட்டா. ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ 1² + 2² + 3² + எக்ஸட்ரா டு 10² ஈக்குவல் டு 385ன்னு சொல்லி கொடுத்துட்டான். ஓகேவா. அப்போ இந்த 385 நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி வரும். அதுதான் இந்த சம்மனுடைய முதல் தீமை இதுதான். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2² + 4² + 6² + எக்ஸட்ரா டு 20² மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்குறான். ரைட்டா. சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய மதிப்பு தானே கேட்குறான். என்னது, 2² + 4² + 6² + எக்ஸட்ரா டு +20² ஈக்குவல் டு என்னன்னு சொல்லிட்டு கேட்குறான். ரைட்டா. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை மாதிரி மாற்றணும். ஓகேவா. இதை வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி மாற்றணும். ரைட்டா. சரி, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 2 நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி பாருங்கள். இந்த 2 நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா 2 × 1ன்னு எழுதுறேன். ரைட்டா.
2 இன்ட்டு 1ன்னு எழுதுகிறேன். இந்த 4 எப்படி எழுதுறேன்னா 2 இன்ட்டு 2ன்னு எழுதுகிறேன். இந்த 6 என்ன பண்ணுறேன்னா 2 இன்ட்டு 3ன்னு எழுதுகிறேன். ரைட்டா, ப்ளஸ் எக்ஸட்ரா 2 ப்ளஸ் இதை என்ன பண்ணுறேன் 2 இன்ட்டு 10ன்னு எழுதுகிறேன். ரைட்டா, சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது இப்படி ஸ்கொயர் பண்ணிக்கலாம் பாருங்கள். ரைட்டா, அதேமாதிரி இதையும் ஸ்கொயர் பண்ணிக்கலாம் பாருங்கள். ரைட்டா, அதேமாரி இதையும் ஸ்கொயர் பண்ணிக்கலாம், இதையும் ஸ்கொயர் பண்ணிக்கலாம். இதுதான் இங்கே அவன் கொடுத்துருக்குறது. ரைட்டா, அப்படின்னா என்ன அர்த்தம், இதுக்கும் ஸ்கொயர் இதுக்கும் ஸ்கொயர் உள்ளார கொண்டு வந்தால் என்ன அர்த்தம், இதுக்கும் ஸ்கொயர் இதுக்கும் ஸ்கொயர். ஓகேவா, அதாவது இந்த ப்ளஸ்ஸு எப்பயும் போல் இங்கே நடுவில் இருக்கிற ப்ளஸ் அப்படியே போட்டுக்கோங்க. ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு ப்ளஸ் அப்படியே. ஓகேவா, இப்போ என்ன அர்த்தம் 2 ஸ்கொயர் 1 ஸ்கொயர் ப்ளஸ் இதுலேயும் 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர். ரெண்டுக்குமே இந்த ஸ்கொயர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுக்குமே பொருந்தும். ப்ளஸ் எக்ஸட்ரா 2 ப்ளஸ் 2 ஸ்கொயர் 20 ஸ்கொயர். ஓகேவா, இப்போ எல்லாத்துலேயுமே பொதுவாக என்ன இருக்குது, இப்போ எல்லாத்துலேயுமே காமனாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர். எல்லாத்துலேயுமே காமனாக 2 ஸ்கொயர் இருக்குது. ஓகேவா, பாருங்கள் 2 ஸ்கொயர் எல்லாத்துலேயுமே காமனாக இருக்குது. ஓகேவா, ஸோ அந்த 2 ஸ்கொயரை வெளியே எடுத்துடலாமா, வெளியே எடுத்துகிற மீதி என்ன இருக்குது 1 ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே 2 ஸ்கொயர் போயிடுச்சுன்னா மீதி 2 ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே 2 ஸ்கொயர் போயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்குது 3 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா 2 இங்கே 2 ஸ்கொயர் போயிடுச்சு மீதி என்ன இருக்குது, சரி இங்கே 10 2 வெளியே எடுத்துனா 10 ஸ்கொயர் ப்ளஸ் 10 ஸ்கொயர். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், உள்ளே இருக்கிறது பாருங்கள் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் எக்ஸ்ட்ரா 10 ஸ்கொயர் பாரு, இதேமாதிரியே கொண்டு வந்துட்டோம். ஓகேவா, இப்போ வெளியில் இருக்கிறது யார் 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் இன்ட்டு. ஓகேவா, இது என்ன அர்த்தம் இன்ட்டுன்னு அர்த்தம். இப்போ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா 10 ஸ்கொயர் என்ன ஆன்சரு 385. அவ்வளோதான். ஓகேவா, 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 தடவை போடணும் 4. ஓகேவா, 4 இன்ட்டு 385. ரைட்டா, இப்போ இதை நம்ம பெருக்கி சொன்னோமா நம்மளுக்கான ஆன்சரு முடிஞ்சிருச்சு. ஓகேவா, ஸோ பெருக்கி பார்க்கலாமா, இப்போ பெருக்கணுமா நம்மளுக்கான ஆன்சர் வந்துடும். ஓகேவா, ஸோ இப்போ பெருக்குங்க பார்க்கலாம். ஓகேவா, 5 20 மீதி 2. ஓகேவா, 8 32 2 34 மீதி 3 3 12 3 15. ஸோ 1540. ஓகேவா, 1540. ஓகேவா, ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஸோ வெரி சிம்பிள், இது ஒன்றும் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. ரைட்டா, ஏன்னா இங்கே கொஸ்டின் என்ன கொடுத்துருக்குறானோ இந்தமாரி சம்மில் ஃபஸ்ட்டு அந்த கண்டிஷன் கொடுத்துருக்குற மாதிரிலாம் அந்த கண்டிஷனில் வந்து ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணுற மாதிரி வரும், அந்த நம்பரை இங்கே வந்து வெளியே எடுக்கிற மாதிரி வரும். ஓகேவா, அதை மட்டும் இந்த பிரித்து போடுறத மட்டும் கரெக்டாக பார்த்துக்குவாங்க. ஓகேவா, அந்த பிரித்து போடுறத கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஒரு மேட்ருமே கிடையாது. ஓகேவா, நல்லா பாருங்கள், கண்டிப்பாக புரியலனா கேளுங்க, நான் பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா, சரி நெக்ஸ்ட் சம். ஓகே, நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். 3 6 12 என்ற பெருக்கு தொடர். ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜிபி. ஓகே, ஸோ ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷனில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறான். பெருக்கு தொடரில் வந்து பார்த்திங்கன்னா இதை கொடுத்துட்டான். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு வந்து கூட்டு தொடரில் பார்த்தோம், இப்போ பெருக்கு தொடரில் கொடுத்துருக்குறான். வரிசையில் 10ஆம் உறுப்பு. ஓகேவா, இது வந்து பார்த்திங்கன்னா கூட்டு தொடரில் எண்ணாம் உறுப்புக்கான ஃபார்முலா என்னன்னு சொல்லி பார்த்தோம், டிஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டின்னு பார்த்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா கூட்டு தொடரில் எண்ணாம் உறுப்பு. இப்போ பெருக்கு தொடரில் எண்ணாம் உறுப்பு டிஎன் ஈக்குவல் டு ஏஆர் பவர் மைனஸ் n-1. ஓகேவா, ஸோ ஏஆர் பவர் n-1 இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பெருக்கு தொடரில் எண்ணாம் உறுப்பு. ஸோ இப்போ நம்ம இந்த ஃபார்முலா தான் நம்ம இந்த இடத்துல இப்போ போடணும். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம போடலாமா, இப்போ நம்மளுக்கு என்ன வேணும் n வேணும். ஓகேவா, ஸோ n ஈக்குவல் டு எத்தனாம் உறுப்பு கேட்குறாங்க 10ஆம் உறுப்பு. ஸோ n ஈக்குவல் டு 10. ரைட்டா, அதுக்கடுத்து என்ன வேணும் ஏ வேணும். ஓகேவா, ஏங்கிறது முதல் உறுப்புன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ முதல் உறுப்பு என்னது 3. ரைட்டா, அதுக்கடுத்து 6 வேணும். 6 அப்படிங்கிறது ஓகேவா 2ஆம் உறுப்பு டிவைடட் பை 1ஆம் உறுப்பு. அங்கே என்ன பண்ணிருப்போம் 2ஆம் உறுப்பு மைனஸ் 1ஆம் உறுப்பு பார்த்துருப்போம். இது இங்கே என்ன பண்ண போகிறோம் 2ஆம் உறுப்பு டிவைடட் பை 1ஆம் உறுப்புன்னு பார்க்குறோம். ஓகேவா, ஸோ 2ஆம் உறுப்பு என்னது 6 டிவைடட் பை ஃபஸ்ட்டு உறுப்பு 3. 1 3 3 2 3 6. அப்போ ஈக்குவல் டு என்னது 2. இது மட்டும் தான் அடிக்கணுமானா 3ஆம் உறுப்பு டிவைடட் பை 2ஆம் உறுப்பு அடிக்கலாம். 12 பை 6ன்னு போட்டாலும் 2 தான், எதை போட்டாலும் 6 2 வரணும். ரைட்டாக அப்போ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம 10ஆம் உறுப்பு T10 நம்ம என்ன பண்ணலாம் கண்டுபிடிக்கலாம். அப்போ ஏ என்னது இந்த ஃபார்முலாவில் தானே போடணும், ஏஆர் பவர் n-1. ரைட்டா, அப்போ ஏ என்னது 3 இன்ட்டு ஆர் என்னது கண்டுபிடிச்சிக்கலாம் 2 பவர் n என்னது 10 10 மைனஸ் 1 9. அவ்வளோதான். ரைட்டா, இப்போ நம்ம அப்ளை பண்ணோமா ஆன்சர் கிடச்சிடும். 3 இன்ட்டு இந்த 2 என்ன பண்ணணும் 9 தடவை போடணும். ரைட்டா, அப்போ 9 தடவை போடுறதுக்கு 4 பண்ணோமா என்ன பண்ணலாம் 4 போட்டு ஒரு 2 போட்டுடலாம். ஓகேவா, 4 போட்டு 2 போட்டுடலாம். ஓகேவா, ஸோ அப்போ பாருங்கள் 2 இன்ட்டு 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 2. ஓகேவா, ஸோ 9 இருக்குதுன்னு பாருங்கள்.
ஸோ அப்போ 9 2 இருக்குதுன்னு பார்த்துங்க 2 4 6 7 9 சரியா போச்சா. ஸோ இப்போ இந்த 2 2 பேருக்கு என்னது 4, இந்த 2 2 4, இந்த 2 2 4, இந்த 2 4 ஓகேவா. அப்போ இது பாருங்கள் நன்னாங்கு 16, இந்த 3 இன்ட்டு நன்னாங்கு 16, இந்த நாளையும் ஓகேவா. இந்த 2 தனியாக இருக்குது, இந்த 2 நாளையும் பேருக்குன்னா என்னது நன்னாங்கு 16 இன்ட்டு 2 தனியாக ரைட்டா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 2ஐயும் 3ஐயும் பெருக்குவாங்க, 3 2 6 ஓகேவா. ஸோ 6 இன்ட்டு 16 இன்ட்டு 16 ஓகேவா. ஸோ 16 16 எதுன்னு நம்மளுக்கு தெரியும் 256 ரைட்டா. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடுச்சு. அது 6 மீதி 3 6 5 33 33க்கு 3 மீதி 3 2 12 3 15 ஓகேவா. ஸோ 1536 1536 எங்கன்னா பி ஆப்ஷனில் இருக்குது ஓகேவா. ஸோ வெரி சிம்பிள், ஒன்றுமே கிடையாது. இந்த ஃபார்முலாவில் போட்டுக்கோங்க. நான் வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷனோட போட்டிருக்கிறேன். நீங்கள் ஷார்ட்டாக தெரிஞ்சு அதாவது நீங்கள் டக்குன்னு இந்த மல்டிப்ளிகேஷன்லாம் டக்குன்னு பண்ணிங்கன்னா அப்படியே ஆன்சர் டக்குன்னு நம்ம போட்டு போயிடலாம். ஸோ 1536 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர் ஓகேவா. இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் போகலாம். சரி ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. 3 6 12 எக்ஸட்ரா என்ற பெருக்கு தொடரில் ஓகே உறுப்புகளின் கூடுதல். முன்ன வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் உறுப்பு கேட்டாங்க, 10ஆம் உறுப்பு ரைட்டா. ஸோ 10ஆம் உறுப்பு என்னான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ 10 உறுப்புகளின் கூடுதல் என்னான்னு கேட்குறாங்க ரைட்டா. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்குது. ஸோ 10ஆம் உறுப்புன்னு கேட்டால் TN = AR⁴ ஃபார்முலாவில் யூஸ் பண்ணோம். இப்போ 10 உறுப்புகளின் கூடுதல் கேட்டாங்கன்னா அந்த உறுப்புகளின் கூடுதலுக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ A × 1 - R⁴n / 1 - R ரைட்டா. இந்த ஃபார்முலாவில் போடணும். ஸோ கூடுதல் பெருக்கு தொடர் கொடுத்துட்டு உறுப்புகளின் கூடுதல் கேட்டாங்கன்னா என்னது A × 1 - R⁴n / 1 - R அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவில் தான் என்ன பண்ணால் போடணும். ஸோ அப்போ நம்மளுக்கு A = என்னன்னு தெரியணும், N = என்னன்னு தெரியணும், R = என்னன்னு தெரியணும் ஓகேவா. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சால் தான் என்ன பண்ண முடியும், நம்ம இதை அப்ளை பண்ண முடியும். ஸோ A = என்னது முதல் உறுப்பு 3 அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் ஓகேவா. N = என்னது ஸோ 10 உறுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு 10 உறுப்புகளின் கூடுதல்னு சொல்லிட்டோம். அப்போ 10ன்னு நம்மளுக்கு தெரியும் ஓகேவா. ஸோ R = என்னது T2/T1 ஓகேவா. ஸோ ரெண்டாவது உறுப்பு / முதல் உறுப்பு ஓகேவா. அப்போ 6/3 ஓகேவா. R = என்னது 6/3 = அடித்தா என்னது 2 வருது. ஸோ அப்போ R = என்னது 2. இது அப்படியே நம்ம இந்த ஃபார்முலாவில் போட்டால் நம்மளுக்கு என்னது ஆன்சர் கிடச்சிடும் ஓகேவா. ஸோ அந்த ஃபார்முலாவில் போடலாமா. அப்போ A இந்த ஃபார்முலாவில் அப்படியே பண்ணலாம். = ஏக்கு பதில் என்னது 3 × 1 - ரைட்டா. R என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 ரைட்டா. 6 வந்து என்னது 2 ரைட்டா. பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 ரைட்டா 10. ஸோ இது ப்ராக்கெட்டுக்குள்ளேயே போட்டுக்கலாம் / 1 - R ரைட்டா. 1 - Rக்கு பதில் என்னது 2 ரைட்டா. இப்போ நம்ம சுருக்கணுமா 3 × ரைட்டா 1 - இப்போ 2 10 தடவை 2 முன்னையே வந்து பார்த்திங்கன்னா 2 9 தடவை போட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணியிருந்தோம். இப்போ 2 10 தடவை போட்டால் என்ன வரும், எப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணுற மாதிரி வரும். ஸோ 3 × ஓகே. அப்போ 4 போட்டுனா என்ன 4 5 டைம் போடுற மாதிரி வரும். 2 10 தடவை போட்டாலும் சரி, 4 5 தடவை போட்டாலும் சரி ஒன்று தான் ஓகேவா. ஸோ இப்படி போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 16, இது வந்து பார்த்திங்கன்னா 16, இது வந்து 4. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 256. இதை 4 பேருக்குன்னா என்ன வரும் 6 24 மீதி 2 5 22 22 மீதி 2 2 8 2 10. ஸோ 1024 ரைட்டா. 1024 யார் இந்த 2/10. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 மைனஸ் பண்ணிடணும் ரைட்டா. இப்போ என்ன பண்ணோம் 1 மைனஸ். ஸோ பெரிய நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1024. அப்போ மைனஸ் 1 கழிச்சிட்டா 1023 ரைட்டா. 1023 இந்தாண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மல்டிப்ளையில் இருக்குது இன்ட்டு 3 / கீழே என்ன இருக்குது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1ல் -2 போச்சுன்னா என்ன அர்த்தம், 1ல் 2 போச்சுன்னா 1 பெரிய நம்பரோட கூடி மைனஸ். அப்போ -1 கீழே போடணும் ரைட்டா. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பெருக்கல்ல தான் இருக்குது. ஸோ இந்த மைனஸ்க்கு என்ன பண்ணிக்கலாம் அடிச்சிக்கலாம். இப்போ நம்ம பெருக்கி சொன்னோமா நம்மளுக்கு ஆன்சர் முடிஞ்சிச்சு ஓகேவா. ஸோ இது ரெண்டையும் பெருக்குங்க 3 9 3 2 6 3 0 0 1 3 3. ஸோ 3069 அப்படிங்கிறது தான் ஆன்சரு ஓகேவா. ஸோ 3069 எங்கே இருக்குது சி ஆப்ஷன் ஓகே. ஸோ வெரி சிம்பிள், ஒன்றுமே கிடையாது. நீட்டாக பார்த்திங்கன்னா அந்த ஃபார்முலா மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸாக்ரேட் பண்ணுறது தான் ஓகேவா. மற்றபடி ஸ்டெப்ஸு புது ஸ்டெப்ஸ்லாம் கிடையாது. இந்த மல்டிப்ளை பண்ணுறது தான் எவ்வளோ பெரிய ஸ்டெப்பு, வேறு ஒன்றும் கிடையாது ஓகேவா. நெக்ஸ்ட் சம் போகலாம். ஓகே,
நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு பாருங்கள். ஸோ பொன்முருகன் என்பவர் ஒரு எண்ணை 25ஆல் பெருக்குவதற்கு பதிலாக 25ஆல் பெருக்குவதற்கு பதிலாக 75ஆல் பெருக்க ஓகேவா அவருக்கு கிடைத்த விடை சரியான விடையை விட 10,000 அதிகம் எனில் அந்த எண் யாது? ஓகேவா. ஸோ 10,000 அதிகமாகிடுச்சு. இப்போ அந்த எண் யாருன்னு கேட்டிருக்கிறாங்க. அந்த எண் யாருன்னு எனக்கு தெரியாது. அப்படின்னா நான் என்ன பண்ண சொல்லியிருக்கிறேன், எக்ஸ்ன்னு வச்சு சொல்லியிருக்கிறேன். ரைட்டா. ஆக்சுவலாக பொன்முருகன் என்பவர் ஒரு எண்ணை 25ஆல் பெருக்கணும். ஓகேவா. அப்போ அந்த எக்ஸை வந்து என்ன பண்ணியிருக்கணும், ஒரு 25ஆல் பெருக்கணும். அப்போ 25 எக்ஸு ரைட்டா பெருக்கியிருக்கிறோம். பெருக்குவதற்கு பதிலாக என்ன பண்ணிட்டாரு, 75ஆல் பெருக்கிட்டார். ரைட்டா. அப்போ என்ன பண்ணிட்டாரு, அந்த எக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இவர் 75ஆல் பெருக்கி 75 எக்ஸாக மாற்றிட்டார். 25 எக்ஸால் பண்ணுறதுக்கு 75 எக்ஸாக மாற்றிட்டார். அப்படி பெருக்கணுன்னு என்ன போச்சுன்னா அவருக்கு கிடைத்த விட சரியான விடையை விட 10,000 அதிகம். அப்படி 75ஆல் பெருக்கணுன்னு என்ன 25ஆல் பெருக்குனா எவ்வளோ வருமோ அதை விட 10,000 அதிகமாகி போச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த 10,000 வந்து பார்த்திங்கன்னா இந்த 25 எக்ஸால் கூட்டினா அவன் பண்ண தப்பு சரி பண்ணிடலாம். ரைட்டா. அவன் 75 ஆக்கணும் பார்த்தியா, அந்த 25 பண்ணுறதுக்கு பதில் 75 ஆக்கணும். ஓகே. 25ஆல் பெருக்கிறதுக்கு பதில் 75ஆல் பெருக்கணும். அப்போ என்ன ஆகிப்போச்சு, 10,000 எக்ஸ்ட்ரா ஆகிப்போச்சு. அப்போ ஒரிஜினல் நம்பரோட எக்ஸ்ட்ரா ஆன அந்த 10,000 கூட்டினா அவன் பண்ண தப்பை ஈக்குவல் பண்ணிடலாம். என்ன பண்ணிடலாம், ஈக்குவல் பண்ணி நம்ம ஒரிஜினல் ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். ரைட்டா. இதுதான் இதுக்கான ஆன்சர். ஆக்சுவலாக என்ன பண்ணணும், 25 மல்டிப்ளை பண்ணியிருக்கணும். அவன் என்ன பண்ணிட்டான், 75ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டான். அப்போ தப்பு நடந்துருச்சு. எவ்வளோ தப்பு நடந்து போச்சு, எவ்வளோ எக்ஸ்ட்ரா எவ்வளோ தப்பு நடந்திருக்குன்னா 10,000 எக்ஸ்ட்ரா தப்பு நடந்துருச்சு. அப்போ நம்ம ஒரிஜினல் நம்பரோட அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை கூட்டினா அவன் பண்ண தப்புக்கு என்ன பண்ணிடலாம், ஈக்குவல் பண்ணிடலாம். ஓகே. அப்போ 25 எக்ஸோட 10,000 கூட்டினா அது 75 எக்ஸுக்கு சமம். இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், அந்த எக்ஸை வந்து நம்ம இப்போ கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸுங்கிறது என்னது, இந்த ஆக்சுவல் நம்பர். ரைட்டா. இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாமா. இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த 25 எக்ஸ் அந்த பக்கம் அமைச்சிருங்க. 25 எக்ஸ் அந்த போச்சுன்னா என்ன ஆயிரும், 50 எக்ஸ் ஆயிரும். ஓகேவா. ஸோ ப்ளஸ் 25 அந்த போச்சுன்னா -25 ஆயிரும். ஸோ 50 எக்ஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 10,000 அப்படி இருக்குது. ஓகே. இப்போ எக்ஸ் மட்டும் வேணால் இந்த 50 என்ன பெறும். ஸோ எக்ஸ் = 10,000 / 50. ரைட்டா. 50. ஸோ 0க்கு 0 அடிச்சிக்கலாம். 1 5 2 5 10 2 0. ஸோ அப்போ எக்ஸ் = எவ்வளவு, 200. அந்த எண் என்னது, 200. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே இருக்குது பாருங்கள், ஒன்றுமே கிடையாது. ரைட்டா. ஸோ நீங்கள் இப்படியும் என்ன பண்ணலாம், ஆப்ஷனில் எடுத்து என்ன பண்ணலாம், பெருக்கிறோம். இப்போ 200ங்கிறது அந்த எண்ணுனா அதை வந்து 25ஆல் பெருக்கணும். ரைட்டா. 25 × 200 அப்படின்னா என்ன வரும் நம்மளுக்கு, 25 2 50. ஸோ 5000 வருது. ரைட்டா. அதேமாதிரி அதுக்கடுத்து என்ன பண்ணுறான், அந்த 200 என்ன பண்ணிடுறான், 75ஆல் பெருக்கிடுறான். தப்பாக என்ன பண்ணிடுறான், 75ஆல் அந்த 200 பெருக்கிடுறான். அப்போ 2 75 150, இந்த 2 0. ஸோ 5000 ஆயிடுச்சா. இப்போ அப்படி பெருக்கிறதுனால ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோன்னு சொல்கிறான், 10,000 வந்துருச்சு அப்படிங்கிறான். ஸோ இப்போ பாருங்கள், இது 5000, இது 5000 கழிச்சா எவ்வளோ வருது, வித்தியாசம் 10,000 வருது. சிறப்புச்சா. அப்போ அந்த 200 தான் அந்த எண். மற்றதுக்கு நீங்கள் இந்த 150 எடுத்து போட்டு பாருங்கள், 250 எடுத்து போட்டு பாருங்கள், 225 எடுத்து போட்டுங்க, வராது. ஓகேவா. ஸோ நீங்கள் ஆப்ஷன் வச்சும் போட்டுக்கலாம், இந்த மாதிரி ஸ்டெப் வச்சு என்ன பண்ணலாம், போட்டுக்கலாம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாம். ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். என்னென்னா 1 முதல் 30 வரையுள்ள எண்களில் 3ஆல் வகுப்படும் எண்களையும் 3ஐ ஏதாவது ஒரு இடத்தில் கொண்ட எண்களையும் நீக்கினால் கிடைக்கும் எண்களின் எண்ணிக்கை. ஓகேவா. ஸோ 1 முதல் 30 அப்படின்னா மொத்த எண். ஓகேவா. ஸோ டோட்டல் நம்பர் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 30 எண்ணு சொல்லிட்டாங்க. 1லேருந்து 30 வரலன்னா மொத்தம் எத்தனை எண்ணு இருக்குது, 30 எண்ணு இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா 3ஆல் வகுப்படும் எண்ணையும் 3ஐ ஏதாவது ஒரு இடத்தில் கொண்ட எண்ணையும் நீக்கினால். ஸோ 3ஆல் வகுப்படும் எண்ணை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், 3லேருந்து 3 3ஆக கூட்டிகிட்டு போனால் 3ஆல் வகுப்படும் எண்ணை நம்மளுக்கு கிடச்சிடும். அப்போ 3 6 9 12 15 18 21 24 27. ஸோ என்னது வரையுள்ள 30 வரைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 30 அதில் அடங்கும். ரைட்டா. அதில் வந்து பார்த்திங்கன்னா 30 அதில் அடங்கும். ஓகேவா. சரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இடத்தில் அடுத்து என்ன கொடுக்கலாம், 3ஐ ஏதாவது ஒரு இடத்தில் கொண்ட எண்கள். ஓகேவா. ஸோ 30 வரலன்னா 2 எண்கள் எடுக்கலாம். ஓகேவா. ஒரு இடம் இருக்கக்கூடிய அந்த 3ஐ எடுத்துக்கூடாது. 2 நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா 3 வர மாதிரி யார், 13 23 அதுதான் வந்து எடுக்க முடியும். ஸோ 2 இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல 3 வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற மாதிரி 13 23 தான் எடுக்க முடியும். இந்த 3 வந்து ஒரு இலக்கம் தான் இருக்குது, அதை எடுத்துக்கூடாது. அவன் என்ன சொல்கிறான், ஏதாவது ஒரு இடத்துலனா 2 இலக்கம் சொல்லியிருக்கிறான். ரைட்டா. 2 இலக்கம் என்ன எடுத்து அதில் வந்து ஏதாவது ஒரு இடத்துல 3 இருக்கணும். அப்படின்னா 13 23 மட்டும்தான் 3 இருக்கிற மாதிரி எடுத்துக்க முடியும். ஓகேவா. அப்போ இது எத்தனை மாத்திரம், 2 4 6 8 10. ஸோ இது 2 மொத்தம் எத்தனை, 12 நம்பரு. ஓகேவா. ஸோ 3இன் மடங்காக இருக்கக்கூடிய நம்பர் 10. அதேமாதிரி ஏதாவது ஒரு இடத்துல 3 இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 2 ஆக மொத்தம் எத்தனை, 12. டோட்டலாக எத்தனை பார்த்தீங்கன்னா 30.
ரைட். அவன் என்ன கேட்குறான், இந்த 2 எண்களையும் நீக்கினால் கிடைக்கும் எண்களின் எண்ணிக்கை. ஸோ 30லேருந்து இந்த 12 நீக்கிட்டால் மீதிக்கு கூட என்னது 12. ஓகேவா. ஸோ அப்போ மீதி எத்தனை எண்கள் தான் இருக்கும், 1லேருந்து 30 வரலும் 18 எண்கள் இருக்கும். ஸோ இந்த சி தான் இதுக்கான ஆப்ஷன். ஓகேவா. ஒன்றுமே கிடையாது, வெரி சிம்பிள். உட்காந்து பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன பண்ணிக்கிறாங்க பாருங்கள். ஒரு எண்ணை அதன் வர்க்கத்துடன் கூட்டி மேலும் 10 கூட்ட 100 கிடைக்கிறது. ஓகேவா. ஸோ ஒரு எண்ணு அந்த எண் பார்த்திங்கன்னா எக்ஸு. ரைட்டா. அதன் வர்க்கத்துடன் அப்படின்னா எக்ஸினுடைய வர்க்கம் என்னது, x². ரைட்டா. வர்க்கத்துடன் கூட்டி அப்போ இந்த எண்ணை அதனுடைய வர்க்கமான x² கூட்டி என்ன பண்ணுறாங்க, மேலும் 10 கூட்ட மறுபடியும் இந்த அமௌண்ட்டோட என்ன பண்ணுறாங்க, 10 கூட்டினா எவ்வளோ கிடைக்குது, 100 கிடைக்குது. ஈக்குவல் டு என்னது, 100 கிடைக்குது. எனில் அந்த எண் என்ன. ஓகேவா. ஸோ அப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சால்வ் பண்ணோம். x² + x + 10 = 100. ரைட்டா. இப்போ என்ன பண்ணிக்கலாம், இந்த 100 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்தால் -90 ஆயிரும், -100 ஆயிரும். அப்போ 10 போச்சுன்னா -90. இந்தாண்ட எல்லாமே வந்துருச்சு, 0 ஆயிரும். ஸோ இந்த x² + x இப்போ நம்மளுக்கு கம்ப்ளீட்டு ஒரு ஈக்குவேஷன் ஆகிடுச்சு இது. ரைட்டா. இப்போ இதை என்ன பண்ணிக்கலாம், சால்வ். சரி, இப்போ என்ன பண்ணோம், இதை நம்ம இப்போ சால்வ் பண்ணோம். சால்வ் பண்ணி x² மதிப்பை நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஓகேவா. ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, x² + x -90 = 0 இருக்குது. ரைட்டா. இப்போ x² கீழே என்னது 1, தனி உறுப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா -90. ரைட்டா. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன இருக்குது, -90 கிடைக்குது. ரைட்டா. இப்போ இந்த எக்ஸோட கீழே நடுவில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கோஎஃபிஷியன்ட்னு பார்த்திங்கன்னா 1. ரைட்டா. இப்போ என்ன அர்த்தம்னா, இந்த x² கோஎஃபிஷியன்ட்டையும் இந்த -90 என்ன பண்ணி தனி உறுப்பையும் மல்டிப்ளை பண்ணி -90 நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்னு பார்த்திங்கன்னா +1 நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால், 2 நம்பரை எடுத்து மல்டிப்ளை பண்ணோம், அதை மல்டிப்ளை பண்ணால் -90 கிடைக்கணும். கூட்டுனா வந்து பார்த்திங்கன்னா இந்த +1 கிடைக்கணும். ரைட்டா. எப்படி எடுக்கலாம்னா 9, 10 எடுத்துக்கலாம். ரைட்டா. ஸோ 9, 10 என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 90 கிடைக்கும். ஓகேவா. 9 × 90. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு மைனஸ் கொடுத்துக்கோங்க, இதுக்கு ப்ளஸ் கொடுத்துக்கோங்க. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்னது, மைனஸ் வந்துருச்சா. 9 × 10 என்னது 90 வந்துருச்சா. இப்போ இருக்குங்க, கூட்டினா என்ன வரும், +10 இருக்குது, -9 இருக்குது. கூட்டினா என்ன வரும், கழிச்சு பெரிய நம்பரோட கூடிய 2 போடணும். ஓகேவா. 10ல் 9 போச்சுன்னா 1, பெரிய நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10, அதனுடைய குறி வந்து +1. அப்போ சரியாக போச்சு. ஓகேவா. அப்போ +9 அதாவது -9 + 10 வந்துட்டு நம்மளுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த இடத்துல இதை என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்ணலான்னா, x -9 × x + 10 = 0. ரைட்டா. இந்த ஈக்குவேஷன் இதுக்கு பதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டுபிடிச்ச இந்த ஃபேக்டரைஸ் என்ன பண்ணுறோம், நம்ம ஃபேக்ட்ரி நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அந்த இடத்துல நம்ம போட்டுக்கிறோம். ஓகேவா. போட்டால் இப்போ எப்படின்னா x -9 = 0 அப்படி எடுத்துக்கணும், x + 10 = 0 அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ x இந்த -9 இருந்தாலும் போயிடுச்சுன்னா +9 ஆயிரும். இப்போ x இந்த +10 இருந்தாலும் போயிடுச்சுன்னா -10 ஆயிரும். ஸோ மைனஸ் வேல்யூ நம்மளுக்கு தேவையில்லை, எக்ஸுக்கு ப்ளஸ் வேல்யூ மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 9. அதுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ ஓகேவா, பி ஆப்ஷன். ஓகே. ஸோ இந்த ஃபேக்ட்ரைசஸ், ஓகேவா, இந்த ஃபேக்ட்ரைஸ் பண்ண தெரியணும், இது காரணிப்படுத்த தெரியணும். இதை ரைட்டா. காரணிப்படுத்த யாருக்காவது தெரியலனா கண்டிப்பாக கேளுங்க, நான் போட்டு காட்டுறேன். ஓகேவா. நெக்ஸ்ட் சம் இஸ். சரி, ஓகே. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். இதில் இவற்றை ஏறு வரிசையில் எழுத சொல்லியிருக்கிறாங்க. ஓகே. ஸோ அசெண்டிங் ஆர்டரில் என்ன பண்ணியிருக்காங்க, எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம 1 2 3 அந்த மாதிரி கொடுத்தாங்களா, நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியாக நம்ம ஏறு வரிசையில் சின்னதுலேருந்து பெருசு எழுதிடலாம். ஓகேவா. ஸ்மால் நம்பர் டு பிக் நம்பர் எழுதிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டிவைடில் கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஈக்குவலாக பண்ணணும். ஓகே. இப்போ என்ன பண்ணலாம், 2/3, 2/5, 3/4 இப்படி கொடுத்துட்டாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய நம்பர் சின்ன நம்பர் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணால், கீழே இருக்கிற நம்பருக்கு முதல்ல நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ 3, 5, 4 ரைட்டா. இதுக்கு எல்சிஎம் நம்ம கண்டுபிடிக்கலாம். ரைட்டா. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறையாக இருக்குது. அப்போ என்ன பண்ணால், இது எல்லாத்தையுமே அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா. எப்படி மல்டிப்ளை பண்ணால், 5 20, 23 60. ஸோ எல்சிஎம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 60. ஓகேவா. எல்சிஎம் = 60. இப்போ எல்லாத்தையுமே கீழே என்ன பண்ணலாம், 60 மாற்றணும். 60 மாற்றினா இதை என்ன பண்ணலாம், 20ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இங்கேயும் என்ன பண்ணணும், 20ஆல் மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். ரைட்டா. 20ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 40 / 60. ரைட்டா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும், 60ஆல் மல்டிப்ளை, அதாவது 60 கொண்டு வரணும். அப்போ என்ன பண்ணலாம், 12 5. ஸோ 12ஆல் மல்டிப்ளை பண்ணால் 60 வரும். அப்போ இங்கேயும் 12ஆல் என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணலாம். 12 24 / 60. ரைட்டா. சரி. இப்போ இங்கே என்ன பண்ணலான்னா, 5ஆல் மல்டிப்ளை, 5 × 60. ஸோ இங்கேயும் என்ன பண்ணணும், மேலேயும் 5ஆல்.
5 3 45 டிவைடட் பை 60. இப்போ கீழே பாருங்கள் எல்லா இடத்துலையும் ஈக்குவல் ஆயிடுச்சா? அப்போ மேலே பெரிய நம்பர் சின்ன நம்பர் ரைட்டாக. இப்போ என்ன பண்ணுறோம் நம்மள ஏறு வரிசையில், அப்போ சின்ன நம்பர்லேருந்து நம்ம பெரிய நம்பரை கொண்டு போகணும். இப்போ பாருங்கள் இதில் எது சின்ன நம்பரு? இதில் சின்ன நம்பர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 24 தான் சின்ன நம்பர். அப்போ 24 பை 60. அதுக்கடுத்து பெரிய நம்பர் யார்? 40 பை 60. அதுக்கடுத்து பெரிய நம்பர் யார்? 45 பை 60. ஓகேவா? ஸோ இதுக்கு நேரான நம்பரை பார்க்கணும். இதுக்கு நேரான நம்பர் யார்? ரெண்டாவது நம்பர். ஸோ 2 பை 5. 2 பை 5. அதுக்கடுத்து 40. இதுக்கு நேரான நம்பர் யார்? ஃபஸ்ட் நம்பரு. 2 பை 3. ரைட்டா? அதுக்கடுத்து யார்? இதுக்கு நேரான நம்பர் யார்? லாஸ்ட் நம்பர் 3 பை 4. ஓகேவா? 3 பை 4. அப்போ 2 பை 5. 2 பை 5 எங்கே இருக்குது? 2 பை 5, 2 பை 3 அண்டு 3 பை 4. இந்த பி ஆப்ஷன் தான் சரியான ஆன்சர். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சின்னதுலேருந்து பெருசு கரெக்டாக ஏறு வரிசையில் இந்த பி ஆப்ஷன் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ வெரி சிம்பிள். ஓகேவா? பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சம்மு. ஓகேவா? 30 மாணவர்களின் சராசரி 25. ரைட்டா? ஸோ 30 மாணவர்களின் சராசரி என்னென்னு பார்த்தீங்கன்னா 25. ரைட்டா? அதேமாதிரி ஆசிரியரின் வயதை கூட்டும்போது, ஓகேவா? 30 மாணவர்கள் ஆல்ரெடி இருக்கிறாங்களா? இப்போ ஆசிரியரின் வயதை கூட்டும்போது, ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் கூட்டும்போது இந்த 30 மாணவர்களோட ஒரு ஆசிரியர் கூடும்போது என்ன ஆயிடுறாரு? 31 ஆயிடுது ஸ்ட்ரென்த்து. ஓகே. இப்போ சராசரி என்ன ஆயிடுது? 26. 25லேருந்து 26 ஆயிடுது. எனில் ஆசிரியரின் வயது என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. 2ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? 2ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். என்னது? 31 × 26. ஓகேவா? 1 6 3 18. 2ஆல் பெருக்குனீங்கன்னா 62. ஸோ 6 0 மீதி 1 806. ரைட்டா? இது என்னென்னு பார்த்தீங்கன்னா 806. ரைட்டா? அதேமாரி இதை வந்து மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 0 அப்படியே போட்டுக்கலாம். ஓகே. 3 25 75. ஸோ 750 ஆச்சு. இப்போ இது ரெண்டுக்கும் கழிச்சிக்கோங்க, மைனஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எப்படி மைனஸ் பண்ணலாம்? ரெண்டுலேயும் மைனஸ் பண்ணி பாருங்கள். எப்படி மைனஸ் பண்ணுவீங்க? 806ல் 750 போச்சுன்னா மீதி என்ன கிடைக்கும்? 56. ஓகேவா? 56 தானே கிடைக்கும். ஸோ அப்போ அந்த ஆசிரியருடைய வயசு என்னன்னு பார்த்தீங்கன்னா 56. ஏ ஆப்ஷன்லேயே இருக்குது. ஓகேவா? ஒன்றுமே கிடையாது. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்குவோம். இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்குவோம். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் தான். ஆனால் இதை அலாட் பண்ண தெரியணும். ஓகேவா? இந்த 31 எப்படி வந்துச்சு? 26ங்கிறது சராசரி. இந்த 31 என்னென்னா ஆல்ரெடி 30 ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க. அவங்களோட ஒரு ஆசிரியர் சேரும்போது என்ன ஆயிடுச்சு? 31 ஆயிடுச்சு ஸ்ட்ரென்த்து. அப்போ ஆவரேஜ் என்ன ஆயிடுச்சு? 26 ஆயிடுச்சு. ஸோ அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ரெண்டுக்கும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 56 வருது. இதுதான் ஆசிரியருடைய வயசு. ஓகேவா? வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துன்னா இன்றைக்கான சம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம முடிச்சாச்சு. ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்ணியல் இந்த மாடல்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஓகேவா? நல்லா உட்காந்து பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதேமாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.